அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பின்னால் ஒரு பாரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே ரோமர்கள் தோல்வியை கண்டு விடுவார்கள். அவர்களுக்கு அந்த யுத்தத்திலும் தோல்வி வந்துவிடும். அது மாத்திரமல்ல, பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இருக்கிறான். ஆனால் ஒரு சில காலகட்டங்களிலே ரோமர்களுக்கு பக்கம் இந்த ஆட்சிகள் திரும்பிவிடும். அவர்கள் வல்லரசர்களாக வாழ்வார்கள். ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்கத்துக்கு தகுதியாக இருக்கிறார். அவர் அந்த ஜகாத்தை முறையாக பிரித்து அந்த ஜகாத்துடைய பணம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவருடைய சோதனைகளையும் அவருக்கு அல்லாஹ் கொடுக்க இருந்த தண்டனைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவார். தேர்தல் என்பது எமக்கு புதிதான ஒரு விடயம் அல்ல. ஏராளமானவர்கள் ஏராளமான தேர்தலை சந்தித்திருப்போம். ஏராளமான தேர்தல்களுக்கு முகம் கொடுத்திருப்போம். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கின்றது. ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலைமையை நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? அல்லாஹ்வுக்கு ஏற்ற முறையிலே நாம் இந்த நிலைமையை கையாளுவதா, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பாத முறையிலே கையாண்டு இந்த உலகத்துக்கு நாம் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டு விடுமா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض وتخافون أن يتخطفكم الناس فآواكم فأيدكم بنصره. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا أولا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அயலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. ஸலாத்தும் சலாமும் எம்முயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் மற்றும் கியாமத்து நாள் வரையுள்ள முஃமினான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா என்ன ஏவல்களை எல்லாம் உலகத்தில் ஏவி இருக்கிறானோ அவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும், மேலும் எவைகளை எல்லாம் விட்டு விலகும்படி சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக விட்டு விலை வாழ்வதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம், நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஒரு முக்கியமான ஒரு காலமாக இருக்கின்றது. இலங்கை முஸ்லிம்கள் ஒவ்வொருவர்களும் பாரிய ஒரு சோதனைகளுக்கு, ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்த நிலைமையிலே இன்றைய காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதற்குரிய காரணம் என்னவென்று நாம் சொல்லித்தான் அதை தெரிய வேண்டும் என்று இங்கு யாருக்கும் அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன். அதை ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கி இருக்கிறார்கள், அதை ஒவ்வொருவர்களும் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் அதை விளங்கி இருக்கிறார்களோ அறிந்திருக்கிறார்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபங்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சோதனைகள், அல்லது அவன் உலகத்துக்கு இரக்க நாடி இருக்கக்கூடிய இந்த தண்டனைகள், இவைகளை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி, இவைகளை முறையடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில வழிமுறைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 3 வழிகாட்டல்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான். அந்த 3 விடயங்களையும் யார் செய்கிறாரோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை அவனுடைய பிடியிலிருந்து, அவனுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விடுவான். அவனுடைய கோபங்களை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான். முதலாவது வழிமுறை, ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் நல்ல முறையிலே பேணி இமாம் ஜமாத்துடன் ஷர்த்துகள், ஃபர்லுகள் இவைகளை பேணி தொழுகிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளையும் அவரின் பக்கம் இருக்கக்கூடிய கோபங்களையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான். இரண்டாவது கட்டம், ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்கத்துக்கு தகுதியாக இருக்கிறார். அவர் அந்த ஜகாத்தை முறையாக பிரித்து அந்த ஜகாத்துடைய பணம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவருடைய சோதனைகளையும் அவருக்கு அல்லாஹ் கொடுக்க இருந்த தண்டனைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். மூன்றாவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுவது, அவர்களுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய சோதனையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து விடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகா வஅதீஉர் ரசூல் லஅல்லகும் துர்ஹமூன். இந்த 3 விடயங்களையும் நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ரஹ்மத்துடைய மலையை அல்லாஹ் இறக்கி விடுவான். அல்லாஹ் ரஹ்மத்தை உலகத்துக்கு கொட்டி விடுவான். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் ஒரு தேர்தலை முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு தேர்தலுடைய காலகட்டத்திலே இருக்கிறோம். தேர்தல் என்பது எமக்கு புதிதான ஒரு விடயம் அல்ல. ஏராளமானவர்கள் ஏராளமான தேர்தலை சந்தித்திருப்போம். ஏராளமான தேர்தல்களுக்கு முகம் கொடுத்திருப்போம். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கின்றது. ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலைமையை நாம் எவ்வாறு கையாள வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஏற்ற முறையிலே நாம் இந்த நிலைமையை கையாளுவதா, அல்லது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விரும்பாத முறையிலே கையாண்டு இந்த உலகத்துக்கு நாம் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டு விடுமா? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே இதைவிடவும் பயங்கரமான நிலைமைகளுக்கு சஹாபா பெருமக்கள் முகம் கொடுத்தார்கள். இதைவிடவும் பயங்கரமான பிரச்சனைகளுக்கு சஹாபாக்கள் முகம் கொடுத்தார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம், இஸ்லாத்தினுடைய முதலாவது கட்டம், சஹாபாக்கள் அந்நிய மக்கள்களால், வேறு மதங்களால், வேறு தலைவர்களால் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, எந்த மக்கா
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்களோ, நல்ல மனிதர்கள் என்று சொன்னார்களோ, அதே மக்கா அவர்களை இகழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. சஹாபாக்கள் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். வذ்குரு இஸ் அன்தும் கலீலும் முஸ்தல்அஃபூன். சஹாபாக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் இன்று வாழக்கூடிய இந்த காலம், இந்த நிலைமை உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? முன்னைய காலகட்டங்களிலே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் மக்காவிலே இருக்கும்போது நீங்கள் ஒரு சிறுபான்மையர்களாக இருந்தீர்கள். கலீலுன், நீங்கள் சிறுபான்மை சமூகமாக இருந்தீர்கள். எதற்கும் வலுவில்லாமல், எந்த விடயத்தை செய்வதற்கும் தைரியம் இல்லாத ஒரு நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கை இருந்தது. முஸ்தல்அஃபூன ஃபில் அர்ள், பூமியிலே பலகீனவர்களாக காணப்பட்டீர்கள். அது மாத்திரமல்ல, வதகாஃபூனகும், உங்களுக்கு ஒரு பயம் உள்ளத்திலே இருந்தது, ஒரு அச்சம் உள்ளத்திலே இருந்தது. எந்த நேரத்திலே எதிரிகளால் நாம் தாக்கப்படுவோம் என்று தெரியாது, எந்த நேரத்திலே எதிரி தலைவர் கூட்டங்களால் எமக்கு பிரச்சினை வருமோ என்று தெரியாது என்ற அச்சத்துடன் நீங்கள் மக்காவிலே ஆரம்ப கால வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஆவாக்கும், உங்களுக்கு ஒதுங்குவதற்கான ஒரு வாழ்க்கையை தந்தான். வஅய்யதக்கும், அது மாத்திரமல்ல, உங்களுடைய உள்ளத்திலே ஒரு தைரியம், உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பலத்தை அல்லாஹ் போட்டான். பினஸ்ரிஹி, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வினுடைய உதவியின் மூலம் இந்த உலகத்திலே நீங்கள் இன்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய மௌத்து வரைக்கும் எனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். உங்களுடைய பழைய நிலைமையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டேன். முன்னைய காலங்களிலே நீங்கள் எப்படியாப்பட்ட பிரச்சனைக்கு முகம் கொடுத்தீர்கள். ஒரு சில நேரம் உங்களுடைய கல்புகளுக்குள் அச்சம் ஏற்பட்டது. சாப்பிட வழி இல்லாத நிலைமை வந்து விடுமோ, அல்லது ஒதுங்குவதற்கு இடமில்லாத நிலைமை வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தது. அதை அல்லாஹ் தகர்த்து விட்டு, அதை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டு உங்களுக்கு இன்றைய காலகட்டங்களிலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்றால் நீங்கள் மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் ஒரு முக்கியமான ஒரு காலத்திலே இருக்கிறோம். தேர்தலுடைய காலத்திலே இருக்கிறோம். முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வார்த்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை போதும் எங்களுடைய ஈமான் இழந்துவிடும். ஒரு சொல் போதும் நாங்கள் குஃப்ருடைய நிலைமையிலே போய் நின்று விடுவோம். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒட்டிய காலம், அதற்கு பின்னால் வந்த காலங்கள், அவைகள் ஒவ்வொன்றிலும் இந்த ஜனாதிபதி என்ற விடயங்கள், இந்த தேர்தலுடைய முறைகள் காணப்பட்டது. ஹலீஃபாக்களுடைய ஒரு முறை காணப்பட்டது. அதற்கு பின்னால் அமீருல் முஃமினீன் என்ற ஒரு முறை காணப்பட்டது. ஆனால் அன்றைய காலகட்டங்களுடைய அரசியல் என்பது, அன்றைய காலகட்டங்களுடைய ஆட்சியாளர்கள் என்பவர்கள் நேர்மையுள்ளவர்களாகவும் அல்லாஹ்வை பயந்தவர்களாகவும் உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். உலகத்திலே வாழ்க்கையை நடாத்தி காட்டினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டம்
சொல்லுவார்கள் குட்டும் புட்டையும் போல. அதாவது ஒரு விடயத்தை சொல்லும் போது இதை நான் தான் செய்தேன், இதை என்னால் தான் சொல்ல முடியும், இதை நான் தான் செய்து காட்டினேன். இன்னும் ஒரு பக்கம் இன்னும் ஒரு மனிதனை வெற்றி பேசுவது, இதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய அரசியல் அமைப்பாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என்ற வார்த்தையை எந்த அளவுக்கு வெறுத்தார்கள் என்றால், புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாயிலுக்கு போய் முன்னால் நிற்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். மன் ஃபில் பாப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யார் வந்திருக்கிறது, யார் கதவை தட்டியது? அனே அனே, நான் யா ரசூலல்லாஹ், நான் யா ரசூலல்லாஹ். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள், நான் அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வளமை இருந்தது. அதனால் என்னுடைய இந்த பேச்சை வைத்து, என்னுடைய இந்த சத்தத்தை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று ஒரு எண்ணத்துடன் நான் என்று சொல்லிவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறக்காமல் வீட்டுக்குள் இருந்து சொன்னார்கள், அனே நானா, வகஅன்னஹு, அந்த அனே என்ற வார்த்தையை, நான் என்ற வார்த்தையை நான் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நாங்கள் அனைவரும் அடிமையாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் உலகத்திலே நான் தான் செய்தேன், இது என்னுடைய முயற்சி என்று யாருக்கும் சொல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு பக்கம் இஸ்லாத்திலே வாக்கு உரிமை என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இஸ்லாம் அதை மறுத்து விடவில்லை, அதற்கும் வழிமுறைகளை வைத்திருக்கின்றது. வாக்குரிமை என்பது அது எம்முடைய ஒரு ஹக்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயம். எமக்கு ஒரு விடயம் மறுக்கப்பட்டால் இந்த வாக்குரிமையை கொண்டு நாம் அதை அடைய வேண்டும். வாக்குரிமை என்பது ஒரு சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாக்குரிமை என்பது இஸ்லாத்திலே ஒரு அமானிதமான விடயமாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாக்கை போடக்கூடிய நேரமும் நாம் அதை மறைத்துத்தான் போட வேண்டும். அதனால் இஸ்லாம் உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த வாக்குரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் அமானிதமாக இருக்கின்றது. அதை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. நான் இந்த நிறத்துக்குத்தான் போடுவேன், நான் இந்த கட்சிக்குத்தான் போடுவேன், அதை ஊர்களிலும் அல்லது தொழில் செய்ய இடங்களிலும் அதை பரத்திக் கொண்டு பாராட்டிக் கொண்டு இருப்பது என்பது அமானித மோசடியாக மாறிவிடும். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாக்கு உரிமைக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய இந்த வாக்கை வைத்து, நீங்கள் போடக்கூடிய இந்த வாக்கை வைத்து இவரைத்தான் ஆட்சியில் இருப்பாட்ட வேண்டும், இவரை நாம் அனுப்பிவிட வேண்டும், புதிதாக ஒருவரை நியமிக்க வேண்டும், அல்லது புதிதான ஒரு ஆட்சியை நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த வாக்கை வைத்து உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஆட்சியாளனுக்கெல்லாம் பெரிய ஆட்சியாளனாக உலகத்தில் இருக்கிறான். யாரெல்லாம் ஆட்சி செய்தார்களோ, யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் ஜனாதிபதிகளாக இருந்தார்களோ, அவர்களை விடவும் ஆகப்பெரிய தலைவன் அல்லாஹ். துத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவனை அல்லாஹ் ஆட்சியிலே உட்கார வைப்பான், அவனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பான். அது மாத்திரமல்ல, வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, அல்லாஹ் யாரிடமிருந்து ஆட்சியை கலட்ட நாடுகிறானோ, அந்த ஆட்சியை பிடுங்கி எடுக்க நாடுகிறானோ
அல்லாஹ் அந்த ஆட்சியை பிடுங்கி விடுவான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அவர்களை கேவல கண்ணியமும் படுத்துவான். கேவலப்படுத்தக்கூடிய நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி விடுவான். இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், பியதிக்கல் கைர், உங்களுடைய ரப்பு அல்லாஹ், அவனின் பக்கம்தான் எல்லா நலவுகளும் எல்லா முடிவுகளும் இருக்கின்றது. ஆகவே இப்படியாப்பட்ட காலகட்டங்களிலே உங்களுடைய வார்த்தைகளை வைத்து, உங்களுடைய பேச்சுக்களை வைத்து ஈமானை இழந்து விடாதீர்கள், ஈமான் இல்லாதவர்களாக மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்துக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே இப்படியாப்பட்ட நிலைமைகள் இருந்தது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் வல்லரசர்களாக, வல்லரச நாடுகளாக ரோம், பாரசி என்ற 2 நாடுகள் இருந்தது. ரோம் வாசிகள் என்பவர்கள் அஹ்லுல் கிதாப், அதாவது வேதக்காரர்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவதில்லை. ஆனால் முஸ்லிம்கள் இவர்களுக்கு சாதனையாக, இவர்களுக்கு துணையாக இருந்தார்கள். அதே போன்று பாரசீகர்களுக்கு மக்காவிலே இருக்கக்கூடிய குஃபார்கள், அந்நியர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்தார்கள். எப்போது அந்த பாரசீகர்கள் தலைமைத்துவத்தை எடுத்தார்களோ, எப்போது அந்த பாரசீகர்கள் ஜனாதிபதியாக மாறிவிட்டார்களோ, அந்த நேரத்திலே மக்கா வாசிகளுக்கு ஒரு சந்தோஷம், அந்த குஃபார்களுக்கு ஒரு சந்தோஷம், அவர்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியாக இருந்தது. ஏன் காரணம்? பாரசீகர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களுடைய ஆட்சி துவங்க போகின்றது. அல்லது ரோம் பாரசீகர்களுடைய யுத்தம் நடந்துவிட்டால் மக்காவிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நினைத்துக் கொள்வார்கள், ரோமர்கள் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் வெற்றி பெற்றால் ஆட்சி கவிழ்ந்துவிடும், அதற்கு பின்னால் ரோமர்கள் தலைவர்களாக அவர்களுடைய ஆட்சிதான் நடக்கப் போகின்றது என்று உள்ளத்திலே நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் இந்த ரோமர்கள் தோல்வியை கண்டு கொண்டார்கள், தோல்வியை கண்டு கொண்டார்கள். இதனால் முஸ்லிம் சமூகம் அவர்கள் ஒரு வீழ்ச்சியை அடைந்து விட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது, இந்த ரோம் வாசிகள் ஒவ்வொரு நாளும் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறார்கள், யுத்தத்திலே படு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள், இதனால் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவர்களின் பக்கம் ஆட்சி இருக்கின்றது, அவர்களின் பக்கம் தலைமை பீடம் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இருக்கிறான், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பின்னால் ஒரு பாரிய யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்திலே ரோமர்கள் தோல்வியை கண்டு விடுவார்கள், அவர்களுக்கு அந்த யுத்தத்திலும் தோல்வி வந்துவிடும். அது மாத்திரமல்ல, பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இருக்கிறான், ஆனால் ஃபீ பித்இ ஸினீன், ஒரு சில காலகட்டங்களிலே ரோமர்களுக்கு பக்கம் இந்த ஆட்சிகள் திரும்பிவிடும், அவர்கள் வல்லரசர்களாக வாழ்வார்கள். இதை கேட்ட ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே குஃபார்களுடன் போய் சொல்கிறார்கள், இந்த யுத்தத்திலே ரோமர்கள் படு தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் இன்னும் 7 வருடங்களிலே ரோமர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள், அவர்கள் தான் தலைவர்களாக இருப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் என்பதால் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் விதியாக்கப்பட்டிருக்கவில்லை,
இறக்கப்பட்டிருக்கவில்லை. வெறும் ஈமானுடைய பாடத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குஃபார்களுடன் ஒரு ஒட்டம் பிடிக்கிறார்கள். பின்னைய காலத்திலே இந்த ஒட்டம் ஹராமாக்கப்பட்டது. சொல்கிறார்கள், இன்னும் 7 வருடங்களிலே ரோமர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள், தலைவர்களாக மாறிவிடுவார்கள். இதற்கு நான் இத்தனை ஒட்டகங்களை ஒட்டமாக பிடிக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த யுத்தத்திலும் ரோமர்கள் தோல்வியை கண்டு கொள்கிறார்கள். பாரசீகம் ஆட்சிக்கு வருகின்றது. அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள், அதிகாரத்திலே இருக்கிறார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீர்கள் 7 வருடங்களிலே ரோமர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று. ஆனால் அவர்கள் இந்த 7வது வருடத்திலும் படு தோல்வியை கண்டுவிட்டார்கள். பாரசீகர்களின் பக்கம் ஆட்சி போய்விட்டது, அவர்களின் பக்கம் தலைமை பீடம் இருக்கின்றது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சொன்னது 7 வருடம் என்பது ஃபீ பித்இ சினீன் என்பது, அந்த வார்த்தை என்பது 7 வருடத்தை குறிப்பதல்ல. 9 அல்லது 10வது வருடத்திலே ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் ஆட்சியிலே உட்காருவார்கள், அவர்களின் பக்கம் அதிகாரம் போய்விடும் என்று சொன்ன உடனே ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்திலே திரும்பவும் போய் குஃபார்களுடன் ஒட்டம் பிடிக்கிறார்கள். 9வது வருடத்திலே அல்லது 10வது வருடத்திலே ரோமர்கள் ஜனாதிபதிகளாக தலைவர்களாக இருப்பார்கள் என்று ஒட்டம் பிடிக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று 9வது வருடம் வல்லரசர்களாக அந்த ரோமர்கள் மாறிவிடுகிறார்கள். அந்த ரோமர்களின் பக்கம் ஆட்சி போய்விடுகின்றது. பாரசீகம் படு தோல்வியை காண்கின்றது. குஃபார்கள் கவலையிலேயே இருக்கிறார்கள். ஆனால் மக்காவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏன்? ரோமர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஆட்சி எங்களின் பக்கம் வந்துவிட்டது என்ற சந்தோஷத்திலே இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் அந்த முஸ்லீம் சமூகத்தை கூப்பிட்டு ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், அபூபக்கர், நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல போகிறேன். இதுதான் ஆக ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. வல் அம்ரு மின் கபில் வ மின் பஅது லில்லாஹ். உலகத்திலே எது நடந்தாலும், யாரு ஆட்சிக்கு வந்தாலும், யாரு ஆட்சியிலே இருந்து போனாலும், யாரு புதிதாக ஆட்சிக்கு வந்தாலும் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் சந்தோஷத்திலே மூழ்கி விட வேண்டாம். அல்லாஹ் நாடிவிட்டால் ரோமர்களுடைய ஆட்சியையும் சில நாட்களிலே அல்லாஹ் கவிழ்த்து விடுவான். உங்களுடைய வார்த்தைகளிலே, உங்களுடைய பேச்சுக்களிலே ஈமான் இல்லாத வார்த்தைகள் வந்துவிட்டால், அல்லாஹ்வை மறந்த பேச்சுக்கள் வந்துவிட்டால், உங்களுடைய இந்த ஊரை அல்லாஹ் பிரட்டி விடுவான், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தந்து விடுவான். ஆகவே எந்த கட்டத்திலும், எப்படியாப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய ஈமானை இழந்து விட வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் குஃப்ரின் பக்கம் தள்ளி விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது ஆக ஒரு முக்கியமான காலகட்டம். எந்த நேரங்களிலும் எங்களுடைய ஈமான் எங்களை விட்டு பறிபோகலாம், எங்களுடைய ஈமான் கலட்டப்படலாம். முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே வீடுகளில் இருந்தாலும் சரி, பஜார்களில் இருந்தாலும் சரி, எங்களுடைய வார்த்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், ஒரு வார்த்தை போதும் எங்களுடைய ஈமான் கலண்டுவிடும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம் இல்லாமல் இருப்பதற்கு காஃபிர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடையாளம் அல்ல, அல்லது அந்நிய மதத்திலே பிறந்திருக்க வேண்டும் என்பதுதான் அடையாளம் அல்ல.
எங்களுடைய ஒரு வார்த்தை போதும், நாங்கள் உலகத்திலே பேரளவு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்களுடைய ஈமான் கலட்டப்பட்டிருப்போம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டங்களிலே எங்களுடைய ஈமானை பாதுகாத்து நல்ல முறையிலே வாக்களிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், நிறைய தப்பு தவறுகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு நீ இரக்கம் காட்டிடு யா அல்லாஹ். எங்களை மௌத்துக்கு முன்னால தௌபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஈமான் இல்லாத வார்த்தைகளை தந்திராதே யா அல்லாஹ். ஈமான் இல்லாத வாழ்க்கைகளை தந்திராதே யா அல்லாஹ். பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், ஏதோ தெரிந்த அளவிலே நாங்கள் தொழுது கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய அமல்களை கபூல் செய்யா அல்லாஹ். எங்களுடைய இபாதத்துக்களை கபூல் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஈமான் கலட்டப்பட்ட நிலைமையிலே யா அல்லாஹ் எங்களை நீ மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். எங்களை அறியாமல் எங்களுடைய ஈமான் கலட்டப்பட்ட நிலைமையிலே எங்களை நீ மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு இரக்கம் காட்டிடு யா அல்லாஹ். எங்களுடைய ஆயுள்ல பரக்கத் செய்யா அல்லாஹ். எங்களுடைய ஆஃபியத்துல பரக்கத் செய்யா அல்லாஹ். எங்களுடைய தொழில பரக்கத் செய்யா அல்லாஹ். நோயில்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். ஆரோக்கியமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். படுக்கையில போடக்கூடிய நோய்களை வியாதிகளை தந்திராதே யா அல்லாஹ். செலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட வியாதிகளை நோய்களை தந்திராதே யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். உற்றார் உறவினர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தொழில்களை பரக்கத் செய்யா அல்லாஹ். ஹலாலான தொழிலாக்கி தந்திரியா அல்லாஹ். நாலா புறங்களிலும் முன்னுடைய பரக்கத்தை அள்ளி தந்திரியா அல்லாஹ். ஹராத்தை கலந்திராதே யா அல்லாஹ். ரிஸ்குடைய நெருக்கடியை தந்திராதே யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை கபூல் செய்யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எத்தனையோ சீதவியல் உன்னை வந்து அடைந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபறுகளை வெளிச்சமாக்கியா அல்லாஹ். அவருடைய கபறுகளை விசாலமாக்கியா அல்லாஹ். அவருடைய கபறுகளை சொர்க்கமாக்கி கொடுத்திரியா அல்லாஹ். யார் எங்களுடைய குழந்தைகளை கபூல் செய்யா அல்லாஹ். சாலிஹான குழந்தைகளாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், கண்களை குளிர வைக்கக்கூடிய பிள்ளைகளாக்கி தந்திரியா அல்லாஹ். அறிவுள்ளவர்களாக்கி தந்திரியா அல்லாஹ். ஹாஃபில்களாக தீனுள்ளவர்களாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய வீடு வாசலிலே பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், தீனுள்ள ஒரு சூழலாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல ஆட்சிகளை அமைத்து தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய ரப்பு நீ மாத்திரம் தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளர் நீ மாத்திரம் தான் யா அல்லாஹ். உன்னைத்தான் நாங்க முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறோம் யா அல்லாஹ். வேற யாரையும் நாங்க நம்பல யா அல்லாஹ். வேற யாரையும் பக்கம் திரும்பல யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவ்வாறு திரும்பி இருந்தால் எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு நிம்மதியான சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அமைச்சு தந்திரியா அல்லாஹ். ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.